Hi friends, welcome to Krishna's Tech Info. இந்த வீடியோவில் நம்ம ஃபார்மட் ஃபேக்டரின்ற விண்டோஸ் அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் தான். இதோட சைஸ் வந்து 84 MB தான். இது ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் அண்ட் மல்டிமீடியா ஃபைல் ப்ராசஸிங் டூல். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ கன்வெர்ட் பண்ணலாம், ஆடியோ கன்வெர்ட் பண்ணலாம், பிக்சர்ஸ் வந்து கம்பைன் பண்ணலாம், அது இல்லாமல் பிடிஎஃப் ஜாயின் பண்ணலாம். பிடிஎஃப்லேருந்து நீங்கள் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், எக்ஸல் அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் இதில் நீங்கள் ஜிப் டீகம்ப்ரெஷன், RAR டீகம்ப்ரெஷன், 7C டைப் டீகம்ப்ரெஷன்லாம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் இதில் நீங்கள் வீடியோவும் டவுன்லோட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேரை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ கன்வெர்ட்டரில் நீங்கள் பார்க்கலாம், இந்த கிளிப்பர் ஆப்ஷன் இருக்குது. கிளிப்பர்னால் நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் கட் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக் டைமுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி கட் பண்ணிக்கலாம். 2-3 வீடியோஸை நீங்கள் கம்பைன் பண்ணணுன்னா நீங்கள் அது ஜாயினர் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணலாம். ஸ்ப்ளிட்டர்னால் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோவை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும், இல்லை இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த மக்சர்னால் என்னதுன்னா, நீங்கள் ஒரு வீடியோ, ஆடியோ, சப்டைட்டில் இது மாதிரி தனித்தனியாக இருக்க ஃபைல்ஸை வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ ஃபைலாக க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மக்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். க்ராப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் ஒரு வீடியோவை வந்து க்ராப் பண்ணோன்னா இந்த க்ராப் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். delogo வந்து இப்போ நீங்கள் ஒரு வீடியோவில் இருக்க வாட்டர்மார்க்கை நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னா இந்த delogo ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். அதேமாதிரி இந்த ஆடியோ கன்வெர்ட்டர், இந்த ஃபீச்சர்ஸ்லையும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒன்றா இதை பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த ஃபார்மட் ஃபேக்டரி டூலை நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு கேட்டகரி வைஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க. வீடியோ, ஆடியோ, பிக்சர், டாக்குமெண்ட், அப்புறம் சிடி ஆர் டிவிடி, அப்புறம் யூட்டிலிட்டிஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம வீடியோ ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் MP4 ஃபார்மேட்டுக்கு நீங்கள் ஏதாவது வீடியோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணணுன்னா இந்த MP4 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட வீடியோ ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வீடியோ ஃபைல் செலக்ட் பண்ணிட்டேன். அது வந்து இங்கே நீங்கள் இப்போது இந்த வீடியோஸில் வந்து ஏதாவது நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிளிப் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. கிளிப் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டார்ட் டைமும் எண்ட் டைமும் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். டியூரேஷன் பார்க்கலாம். நீங்கள் இதை டியூரேஷனும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 10 செகண்ட்ஸ், 15 செகண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீடு உங்களுக்கு இதே மாதிரி 1x 2xயில் வேணும்னா அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அப்புறம் ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. இந்த கிளிப் ஆப்ஷன்லேயே நீங்கள் பக்கத்தில் க்ராப் ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஆக்சஸில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் செலெக்ஷன் ஆப்ரேஷனில் வந்து க்ராப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணி நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். இல்லை ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நீங்கள் உங்களுக்கு இந்த க்ராப் பண்ணணுன்னா இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது க்ராப் ஆகும். டிவைட் ஆப்ஷனும் இங்கே இருக்குது. டிவைட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஃபைலில் எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணுமோ அந்த லென்த்தை நீங்கள் இங்கே கொடுத்து நீங்கள் டிவைட் பண்ணலாம். இல்லை கவுண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் கொடுத்து டிவைட் பண்ணலாம். இல்லை சைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டிவைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம இந்த அவுட்புட் செட்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அவுட்புட் செட்டிங்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த அவுட்புட் செட்டிங்ஸில் ஆப்டிமல் குவாலிட்டி அண்ட் சைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ஃபைலாக க்ரியேட் ஆகும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹை குவாலிட்டி அண்ட் சைஸில் வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். 4Kயில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் கொடுத்துக்கலாம். 2Kயில் உங்களுக்கு தேவையான அது மாதிரி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஃபார்மேட்டுமே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா ஹை குவாலிட்டி, மீடியம் குவாலிட்டி, எந்த மாதிரி குவாலிட்டி வேணுமோ அதை நீங்கள் கொடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கஸ்டம் கொடுத்தீங்கன்னா நீங்களே உங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் லிமிட் உங்களுக்கு எந்த சைஸில் வேணும், வீடியோ சைஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 720 பிக்சலாக இல்லை 1180 பிக்சலாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஆடியோ ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. அதில் ஆடியோவும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாம்பிள் ரேட், பிட் ரேட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டர்மார்க் நீங்கள் இந்த வீடியோவில் ஆட் பண்ணோன்னா அந்த வாட்டர்மார்க் ஃபைலை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில். அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோஸை வந்து நீங்கள் MP4, MKV உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஜிப் ஃபார்மேட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடியோ ஃபைலை கொடுத்துட்டு ஜிப் ஃபார்மேட்டும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ஜாயினர் இருக்குது. அதே மாதிரி மக்ஸும் இங்கே இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த இதில் நீங்கள் வீடியோஸ், ஆடியோ ஃபைல்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சப்டைட்டில் ஃபைலும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வீடியோ ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் அவுட்புட் ஃபார்மேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக MP4 இருக்குது. இல்லை MKV வேணுமா, இல்லை MOV, இல்லை FLV வேணும்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் ஃபார்மேட் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோ ஆப்ஷனில் பார்த்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக இந்த கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ப்ளிட்டர், க்ராப் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதே ஆப்ஷன் போகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி க்ராப் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இங்கே பார்க்கலாம், நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்குது. உங்களோட ஸ்க்ரீனை நீங்கள் ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி. நீங்கள் வெப்கேம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டர்ன் ஆன் கேமரா ஆப்ஷன் யூஸ் பண்ணி வெப்கேம் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்.
அதேமாதிரி இதை ஃபுல் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுமா, இல்லை விண்டோ, இல்லை ரீஜன் சைஸ், இல்லை இந்த ரீஜன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெசிஃபிக் பார்ட்டை மட்டும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அப்புறம் உங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் மைக்ரோஃபோனும் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மைக்கில் பேசுகிறதும் ரெக்கார்ட் ஆகும். அதேமாதிரி சிஸ்டமோட சவுண்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணால் இந்த யூஸ் கேப்சர் சவுண்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸ் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் இந்த ஷார்ட்கட்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எது கொடுத்தா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகணும், பாஸ் ஆகணும், ஸ்டாப் ஆகணுன்றதுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். அவுட்புட் ஃபார்மேட் வந்து இது MP4 மட்டும் தான் இருக்குது. இப்போ அவுட்புட் ஃபோல்டர் எங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகி சேவ் ஆகணுன்ற லொக்கேஷன் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆடியோ ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஆடியோ ஆப்ஷனில் இங்கே பார்க்கலாம் ஆடியோ ஜாயினர் இருக்குது. நீங்கள் 2-3 ஆடியோ ஃபைல்ஸை நீங்கள் ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஆடியோ ஜாயினர் யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ளிட்டர் இருக்கும் அதே மாதிரி. இப்போ ஒரே ஃபைலில் நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணோன்னா அது ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரே இதாக சிங்கிள் ஃபைலை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே டிஃப்ரெண்ட் ஆடியோ ஃபார்மேட்ஸ் இருக்குது. MP3, WMA டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்ஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆடியோஸை. நெக்ஸ்ட் நம்ம பிக்சர் கேட்டகரி பார்க்கலாம். பிக்சர் கேட்டகரியில் உங்களுக்கு WebP ஆப்ஷன் இருக்குது, WebP ஃபார்மேட் இருக்குது, JPEG ஃபார்மேட், PNG, ICO, PMG எல்லா ஃபார்மேட்டுமே இருக்குது. GIF ஃபார்மேட் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் பிக்சர்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டாக்குமெண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே பிடிஎஃப்பை நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம், பிடிஎஃப் ஜாயின் பண்ணலாம். அப்புறம் ஒரு பிக்சரை வந்து நீங்கள் பிடிஎஃப்பை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இங்கே. அப்புறம் பிடிஎஃப்பை வந்து ஒரு பிக்சரை நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். இங்கே பிடிஎஃப் டு பிக்சர் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பிடிஎஃப்பை வந்துட்டு இங்கே டெக்ஸ்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. டாக்குமெண்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பிடிஎஃப் நீங்கள் என்கிரிப்ட் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணணுன்னா அதுவும் நீங்கள் இதில் பண்ண முடியும். அப்புறம் இந்த இபுக் ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. இபுக் ஃபார்மேட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணுன்னா அதுவும் இங்கே பண்ணலாம். இந்த DVD, CD, ISO ஃபார்மேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூரே டிஸ்க் டு MKV நீங்கள் கன்வெர்ட் பண்ணோன்னா அதையும் நீங்கள் பண்ண முடியும் இதில். அப்புறம் டிவிடியிலேருந்து வீடியோ ஃபைலை கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் இந்த யூட்டிலிட்டிஸ் ஆப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் ரீநேம் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ரீநேம் பண்ணோன்னா இந்த ஒரு ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த mypicture.jpg வந்து ஒரு டேட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகணும். இந்த டேட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ரீநேம் ஆகணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபோல்டர்லாம் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு டேட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அதில் இந்த ரீநேம் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு மீடியா ஃபைலோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் உங்களுக்கு பார்க்கணுன்னா இந்த மீடியா ஃபைல் இப்போது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை ஃபைலை செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, பிட்ரேட் என்ன இருக்குது, வித் ஹைட் எல்லாமே இதில் வரும். இந்த வீடியோ ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ டவுன்லோடரும் இருக்குது. நீங்கள் ஃபேஸ்புக், யூடியூப் வீடியோஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா அதோட URL நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து இங்கே ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூடியூப் வீடியோ இல்லை ஃபேஸ்புக் வீடியோ இங்கே டவுன்லோட் ஆகிரும். இந்த வீடியோவில் நம்ம ஃபார்வர்ட் ஃபேக்ட்ரி விண்டோஸ் அப்ளிகேஷனை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நியூ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் பேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்கைப் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.